என் உயிருக்கு இணையான தமிழ் மொழியை முதலில் வணங்குகிறேன். நடுவர் பெருந்தகை அவர்களே, உங்களுக்கு எப்போதும் கை ராசி, அதைவிட அதிகம் முகராசி, அதனால்தான் வந்திருக்கிறீர்கள் சிவகாசி என்று சொல்லக்கூடிய வகையில். உங்கள் சட்டையில் இருப்பதோ ஃப்ளவர், நீங்கள் எப்போதும் கிளவர். நடுவர் பெருந்தகை உள்ளிட்ட அவைக்கும் உங்களுக்கு 500 ஜிபியில் போட்டிருக்கேன், எடுத்து பாருங்க. உங்கள் நம்பர்லேருந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். பாட்டால் சிறந்து விளங்கினால் அவர் மருதகாசி, பண்பாட்டால் சிறந்து விளங்கினால் அதுதான் சிவகாசி. இன்றைய தீப ஒளி திருநாளுக்கு ஆதாரமே நீங்கதான். உங்களுக்கு எப்போதும் இருப்போம் நன்றியுடன் நாங்கதான் என்று சொல்லி சிவகாசி வாழ் மக்களுக்கும் ராஜ் டிவி நேயர்களுக்கும் என் இதயபூர்வமான இனிய தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் பெருந்தகை அவர்களே, இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு இன்றைய குடும்ப வாழ்க்கை விட்டு விலகி இருக்கிறது என்பதில் நாங்கள் பேச வந்திருக்கிறோம். எதுக்கு எழுதி போட்டோம்னா உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், மறந்துடுவீங்க. திரும்புறக்கும்னா எழுதி போட்டிருக்கோம் அப்படின்னு தேடுறாரு, எங்கே தான் இருந்துச்சு அப்படி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவது ரோட்டரி சங்கம். ரோட்டருடைய மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? ரோட்டரி ஒழித்தது போலியோ. இன்றைய உறவுகள் என்ன போலியோ என்று சொல்லக்கூடிய வகையில் தான் இன்றைய உறவுகள் இருக்கிறது என்பதை சொல்ல வந்திருக்கிறேன். போலியோன்னும் போது இந்த அணி காலியோன்ற மாதிரி டவுட் ஆயிடுச்சு. நடுவர் அவர்களே, எங்க தம்பி இங்க பாருங்க, லட்சுமி நாராயணன் உட்காந்துட்டு இருக்காரு. ரூம்ல இருக்கும்போது இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு, ஐயோ லட்சுமி 25 வயசு தான் உனக்கு ஆகுதா, பார்த்தா 40 வயசுக்கு ஆற மாதிரி ஆகுதே, அவரை கிண்டு அடிச்சிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய உறவுகளால் பாதித்த காரணத்தினால் 25 வயசு இளைஞர் கூட 40 வயசு மாதிரி தெரிகிறார் என்று சொன்னால் இன்றைய உறவுகள் எல்லாம் விட்டு விலகி நிற்கிறது என்பதற்கு எங்க தம்பியே ஒரு உதாரணம். நடுவர்களே, நாங்கள் கூட என்ன தெரியுமா நினைக்கிறோம், இப்போ ஐயாங்க 2 பேர் மாதிரி பிணைந்து இருக்கணும் தான் நாங்களும் விரும்புகிறோம். ஆனால் எங்கள் 2 செட்டு மாதிரி விலகி இருப்பது தான் இன்றைய வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக இருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். நான் சுருக்கமாக சொல்கிறேங்க, பெரியப்பாவும் சித்தப்பாவும் மாமாவும் அங்கிளாகி போனார்கள். பெரியம்மாவும் சித்தியும் அத்தையும் ஆன்டியாகி போனார்கள். அடைய அப்பாவும் அம்மாவுமே அந்நியமாகி போனார்கள். அந்யோன்யமாக இருந்த உறவு கூட இன்று அந்நியமாகி விட்டது. ஆண்ட்ராய்டு போனே அனைத்துமாகி இருக்கிறது என்று சொன்னால் இன்றைய உறவுகள் எப்பொழுதும் விட்டு விலகி இருப்பதுதான் என்று நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். உடனே சொல்றேன்னா, அவங்க 3 பேரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குங்க. தன்னுடைய பக்கம் வெற்றி வராதுன்னு தெரிஞ்சு கூட அதான் சந்தோஷமா பேச வந்திருக்காங்க. பார்த்தீங்களா, அவங்கள பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்குது. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. சமீபத்தில் கூட 2 திரைப்படங்கள் வந்தது. டைம் டிராவல்னு வரும். இந்த காலத்தில் தான் வாழ்வாங்க, ஆனால் 40 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுவாங்க. அது மாதிரி இவர்கள் 2025 தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி குடும்பம் பின்னி பிணைஞ்சிருந்தது சொல்ல வந்திருக்காங்க, பொய்யை சொல்ல வந்திருக்காங்க. இது எப்படிமா நியாயம் தான் உங்ககிட்ட கேட்குறேங்க. இன்னைக்கு தீபாவளி திருநாளுங்க. இந்த தீபாவளி திருநாள் அவர்களுக்கு எப்படி இருந்ததுங்க? அப்படியே விடியற் காலையில் எழுவோம். அம்மா நமக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க, தாத்தா நம்மளை குளிப்பாட்டி விடுவாங்க, பாட்டி நம்மளுக்கு ட்ரெஸ் போட்டு விடுவாங்க, அப்பா நம்மளை கூட்டிகிட்டு போய் அப்படியே பட்டாசு வெடிக்க கூட இருந்து பார்ப்பாங்க. பட்டாசு வெடிக்கும் போது கூட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அத்தை பையன் மாமா பையன் ஊருக்காரங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து அப்படியே அழகாக கொண்டாடுவாங்க. அந்த கொண்டாடுகிற பொழுது அம்மா வைக்கிற குழம்பு வாசனை வரும், அப்படியே வந்து சாப்பிடுவோம். அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து உறவுக்காரர்களாம் சேர்ந்து விளையாடுவாங்க. சேர்ந்துட்டு மாலை நேரத்தில் அப்படியே புஸ்வானத்தையும் கம்பி மத்தாப்பையும் பற்ற வச்சு அந்த இன்பத்தில் கூடி இருந்த தீப ஒளி திருநாள் இன்று எப்படி இருக்கிறது என்பதை எதிரில் சொல்லணுங்க. குடும்பங்கள் சேர்ந்து கொண்டாடியது திருவிழாவாக இருந்தது அந்த காலம். ஆனால் இன்று குடும்பங்கள் சேர்ந்திருப்பதே திருவிழாவாக போயிருக்கிறது என்று சொன்னால் குடும்ப உறவுகள் விட்டு விலகிதான் இருக்கிறது என்பதை நாம் யதார்த்தமாக புரிய முடிகிறது. தீபாவளினா எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் தானே அது பிணைந்திருக்கும். இவங்களுக்கு மட்டும் கொண்டாட்டமாக இருக்கும். தீபாவளி அப்படின்னாலே அவங்களுக்கு ஆம்பளைக்கு நெஞ்சு வலி வகுத்த வலி. இவங்க துணி எடுக்க போனால் ஒரு அரை மணி நேரத்தில் வந்தால் அப்புறம் 2 நாளையில் ஆம்பளுக்கு ஒரு வேலை கிடைக்குது. 2 மாதம் ஆனாலும் இவங்களுக்கு ஒரு சேலை கிடைக்குது. பெரிய பாடுறா கொடுங்க, கடைக்கார் 87 சேலை குமிச்சிருப்பேன்.
கலரு டம்மாக இருக்குது. ஆமாம், சின்ன பார்டரா கொடுங்க, 120 சேலை. இத்தனை எடுக்காமல் பக்கத்தில் ஒரு அம்மா இந்த இது மாதிரியே கொடுங்க, அந்த அம்மா கட்டியிருக்க மாதிரி. கடைசியில் இந்த அம்மா ஒரு சேலை எடுத்துரும். அந்த சேல்ஸ்மேனு டென்ஷனில் அவன் சட்டையை கிழிச்சிருவேன். அவர்களே, நான் மற்ற குடும்பத்தை எடுத்துக்க விரும்பலைங்க. என்னுடைய குடும்பத்தையும் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 1 மாதம் இருந்திருக்கு நடுவர் அவர்களே. எல்லா கணவர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். தன் மனைவியை பார்த்து கேட்பாங்க, ஏமா என்னை எதுக்காக பிடிச்ச கல்யாணம் பண்ணியா, பிடிக்காத கல்யாணம்? இந்த கேள்வியை கணவர்கள் மனைவியை பார்த்து எப்பாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. நானும் அதே மாதிரி தான் சார் கேட்டேன். கேட்ட உடனே என் மனைவி சொன்னாங்க, ஏங்க உங்களை பார்த்த உடனே எங்கள் அம்மா தான் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்கன்னாங்க. யாரு? உங்கள் அம்மாவா? என் மாமியாரா அப்படின்னா. ஆமாங்கண்ணா. உடனே எங்கள் மாமியாருக்கு கால் பண்ணி கேட்டேன், அத்தை என்னை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்களாமே, என்ன காரணம் அத்தை அப்படின்னு கேட்டேங்க. எங்கள் அத்தை சொன்ன பதில் தாங்க அப்படியே அட்டென்ஷனில் நின்று, ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, உங்கள் மாமனாரை பார்த்து பார்த்து ஆம்பளைங்கனாவே எனக்கு பேக்குன்னு மனசில் பதிஞ்சிருச்சு. ஆனால் உங்களை பார்த்தேன், நீ பேக்கிலே பெரிய பேக்கு மாதிரி தெரிஞ்ச, அதனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன்னு சொன்னேன். இது மாதிரிலாம் இருந்தால் உறவுகள் எப்படிங்க இருக்கும்? ஐயா, நான் கல்யாணம் ஒரு 3 மாதம் இருக்குங்க. எப்பயுமே கல்யாணம் ஆன உடனே கணவன் வந்து என்ன தெரியுமா நினைப்பாரு, தன்னுடைய மனைவியை சந்தோஷமாக பார்த்துக்கிறாருன்ட்டு மாமனார் மாமியார்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு முயற்சிப்பாங்க கல்யாணம் ஆன புதுசில். எனக்கும் கல்யாணம் ஆன புதுசில் என்ன பண்ணேன், குண்டு மல்லிப்பூ ஒரு முளம் அப்படியே வாங்கி என் மனைவியுடைய கூந்தலில் வச்சேங்க. பக்கத்தில் எங்கள் மாமியார் இருந்தாங்க. மாமியார் சந்தோஷப்படுவாங்க, மாப்பிள்ளை பாரு தன்னுடைய பொண்ணை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்காங்கன்னு சந்தோஷப்படணும். ஒரு சும்மா ஒரு டயலாக் விட்டுட்டேன். என்ன தெரியுமா, நதியா உன் கூந்தலில் வச்சு விட்டல மல்லிகைப்பூவும் கனகாரம் பூவும் அது பேசுறது கேட்குதான்னு கேட்டேன். மாமா எனக்கு கேட்குறது கேட்கவே இல்லை, என்ன சொல்லுதுன்னு கேட்டான். நான் சொன்னேன், மல்லிகைப்பூ சொல்லுது கனகாபுரம் கூட்ட, இத்தனை நாளாக கூந்தலில் தான் நம்ம வச்சுருந்தோம், இன்றைக்கி தான் ஒரு பூவுடைய கூந்தல்லே நம்ம இருக்கிறோன்னு சொல்லுது, அதுக்கு கனகாபுரம் பூ ஆமான்னு சொல்லுது நதியான்னு. இவ்வளோ ரசனையாக இருந்த உடனே எங்கள் மாமியார் சொல்கிறாங்க, அது சரி, மற்றவங்க கூந்தலில் வைக்கக்கூடிய பூக்கள் பேசலன்னு உனக்கு எப்படியா தெரியும் அப்படின்னு அங்கே ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்கன்னா நாங்கள் எப்படிங்க குடும்பம் அப்படியே பிணைஞ்சு இருக்க முடியும்? அதை தான் நாங்கள் கேட்குறோம். உங்கள் எல்லாரை பார்த்தியும் ஒரு கேள்வி கேட்குறேங்க. குழந்தைகள் வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்லுகிற பொழுது டாட்டா காண்பித்து செல்ல தாத்தாக்கள் வீட்டில் இல்லை. குழந்தைகள் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்த பிறகு பாட்டு பாடி கதை சொல்லி தூங்க வைக்க பாட்டியும் இல்லை. குழந்தையை தூக்கி என் மருமகனே என்று கொஞ்ச அத்தையும் இல்லை. மாப்பிள என்று அழைத்து கொஞ்சிட மாமாவும் இல்லை. என் அண்ணன் பையன், என் தம்பி பையன் என்று சொல்ல அண்ணன் தம்பி உறவுகளும் இன்று இல்லை என்கிற சூழ்நிலையில் இன்றைய குடும்ப உறவுகள் எப்படிங்க பிணைஞ்சிருக்கும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அழகா ஒரு பாட்டு கூட சொல்லுவாங்க, சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சுகம் ஏதும் வேண்டாமையா, சொன்ன கதையில்ல கேட்ட கதையில்ல, இந்த கதை போல வேறேதையா. இந்த காலத்தை சொந்தத்தை வலியுறுத்தி பாட்டுதான் இருக்கிறதே தவிர பந்தங்களும் சொந்தங்களும் நம்முடன் ஒட்டி இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. உண்மையான விஷயம். பக்கத்து வீட்டுக்காரனும் நம்ம சொந்தக்காரன் நம்ம வீட்டின் சைக்கிள் இருக்கும் தட்டிக்கு 2 பேருக்கும் பஞ்சாயத்து இருக்காது. திடீர்னு எழுத்த வீட்டுக்காரன் ஒரு இஎம்ஐயில் 8500 இஎம்ஐயில் ஒரு டியூஸ் பெட்டியை கொண்டு வந்து மாலையை போட்டு நிறுத்திடுவான். அதை பார்த்துட்டு இந்த அம்மா என்னாச்சுன்னு வேலைக்கு போனேன் டெய்லி வாங்கியிருக்கான்னு நினச்சா பரவாயில்ல. அந்த டூலரை பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பெருமூச்சு மட்டும் விடும். வீட்டுக்காரர் அங்கே பாரு உன் ஜோட்டுக்காரன் தான் அப்படின்ட்டு 8 மணிக்கு டம்முன்னு மோதி டியூஸ் பெட்டி கட்டப்பில்லை அழுட்டி போவாங்க ஆஸ்பத்திரிக்கு. இதுதான் வச்சா இருந்துட்டு போகிறேன் சந்தோஷம் நினச்சேன்னா அதான் அந்த உறவு. அன்னைக்கு பற்று வைத்தார்கள் உறவில், இன்னைக்கு பற்ற வைக்கிறார்கள். பார்த்தீங்களா, அவர் என்னை பாராட்டி நான் அவரை பாராட்டி. எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, ஒரு வக்கீல் வாதாடுகிற பொழுதே பாதி வாதாடுகிற பொழுதே ஜட்ஜி அந்த வக்கீல் பக்கம் தீர்ப்பு அளித்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்களோ அது போன்ற மகிழ்ச்சியை உங்கள் வார்த்தை மூலம் அடைந்திருக்கிறது. இன்னைக்கு என்னங்க நிலைமை, மகன் அமெரிக்காவில், மகள் ஆஸ்திரேலியாவில், அப்பா அம்மாவோ ஆதரவற்ற நிலையில் என்கிற நிலைதான உண்மையே இருக்கு. ஒரு குழந்தை பிறந்தவுடன் அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தன்னுடைய முதல் குழந்தை அம்மா 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 அப்படின்னுங்க. அம்மா என்று முதல் முறையாக தன் தாயை பார்த்து அந்த குழந்தை சொன்னவுடன் அந்த அம்மா என்ன தெரியுமா செய்வாங்க, வீட்டில் ஸ்வீட் இருக்காதுங்க,
வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரையை எடுத்துகிட்டு போயிட்டு என் குழந்தை என்னை அம்மானு கூப்பிட்டுருச்சு, என் குழந்தை என்னை அம்மானு கூப்பிட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அந்த சர்க்கரையை எடுத்து பக்கம் அக்கம் வீட்டில் இருக்க எல்லாருடைய கையிலும் இந்தாம்மா சர்க்கரை, இந்தாம்மா சர்க்கரை, இந்தாம்மா சர்க்கரைன்னு சொல்லி அழகு பார்க்கிற உலகத்தின் உன்னத உறவு எது என்றால் அது அம்மா என்கிற உறவு. அதை மறுக்க முடியாதுங்க. ஆனால் நான் என்ன தெரியுமா கேள்வி கேட்குறேன், நீ அம்மானு சொன்னதுக்கு சர்க்கரை கொடுத்து அழகு பார்த்த அம்மாவுக்கு வயசான காலத்தில் சர்க்கரை நோய் வந்த பிறகு அந்த அம்மாவுக்கு மாத்திரை கூட வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இந்த உறவுகள் இருக்கிறது என்று சொன்னால் இந்த உறவுகள் விலகிவிட்டு தாங்க இருக்கிறது. ஃபாரின்லேருந்து ஒரு பையன் வரான், அவங்க அப்பா மருத்துவமனையில் படுத்துட்டு இருக்காரு, மிகவும் உடல் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்காரு, கூடவே அவங்க மனைவியும் வராங்க. தன் அப்பா படுத்துட்டு இருக்கிறத பார்த்து கூட அவன் கண்களில் இருந்து நீர் கலங்கலைங்க. அந்த அளவிற்கு தன் தந்தையின் மீதே பாசம் இல்லை என்கிற நிலையில் தான் இன்றைய உலகம் இருக்கிறதுங்க. உடனே அந்த பையன் அப்பா கிட்ட அதையும் தாண்டி போகிறான். அதுக்கு அவங்க மனைவி இப்படி கையை பிடிச்சி இழுத்து, ஏங்க உங்கள் அப்பாவுக்கு பக்கம் எதுக்கு போகிறீங்கன்றா. உடனே இல்லைங்க அப்பாவை போய் எப்படி நான் பார்க்குறேன்னு. அதுக்கு அந்த மனைவி சொல்கிறாங்க, உங்கள் அப்பா பக்கத்தில் போய் உக்காந்தா உனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும், அதனால் போகாதே என்று சொல்லக்கூடிய உறவுகள் தான் இன்று பின்னி பிணைக்கி இருக்கிறதா. அதை தான் நீங்கள் வருகிற சொல்லணுங்க. இன்றைய உறவுகள் என்னத்தை பார்க்குதுங்க, மனத்தையா பார்க்கிறது, பணத்தை பார்க்கிறது. இன்றைய உறவுகள் பாசத்தையா பார்க்கிறது, பங்களாவை பார்க்கிறது. இன்றைய உறவுகள் அன்பையா பார்க்கிறது, அபார்ட்மெண்ட்டில் வீடு இருக்கிறதா என்று பார்க்கிறது. இன்றைய உறவுகள் நேசத்தையா பார்க்கிறது, தேசத்தை தான் நம்புகிறது. இன்றைய உறவுகள் புன்னகையா நேசிக்கிறது, கழுத்தில் பொன்னகையைத்தான் நேசிக்கிறது என்று சொன்னால் இன்றைய உறவுகள் விலகி விட்டு இருக்கிறது என்பதுதான் உண்மையே. அழகா ஒரு பாட்டில் கூட அதை பாடுவாங்க, ஏது பந்த பாசம் எல்லாம் வெளிவேசம், காசு பணம் வந்தா நேசம் சில மாசம், சிந்தினே ரத்தம் சிந்தினே அது எல்லாம் வீண்டானோ என்று சொல்லக்கூடிய வகையில் இன்று உறவுகள் பணத்தை நோக்கி செல்கிறதே தவிர மனத்தை நோக்கி செல்லவில்லை. இன்றையெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வதே ஒரு பெரிய சாதனையாக கருதப்படுகிறதுங்க. ஒருவேளை ரகுவரன் இந்த இடத்திற்கு வந்திருந்தால் அவர்களை பார்த்து இப்படித்தான் கேள்வி கேட்டிருப்பார். எப்படி தெரியுமா, ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நீங்கள் 3 பேரும் தமிழ்நாட்டில் எத்தனை முதியோர் இல்லம் இருக்குதுன்னு போய் பாருங்க, அப்போ தெரியும் குடும்பம் பிணைக்கப்பட்டு இருக்கிறதா விலக்கப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஒருவேளை ஒரு வைரமுத்து ஐயா இந்த உடனே சொல்லியிருப்பாரு, கடலுக்கு அடியில் தான் முத்து இருக்கும் என்று நான் நினைத்தேன், மண்ணுக்கு மேலேயும் ஒரு முத்து இருக்கிறது, அந்த முத்தின் பெயர் என்ன தெரியுமா, உறவுகள். ஆனால் அந்த உறவுகள் சொத்தை நோக்கிதான் செல்லுகிறது, அது தெரியாதவர்களை பார்த்து நான் என்ன சொல்லுவது என்று அவர் சொல்லியிருப்பார். நடுவர் பெருந்தகை அவர்களே, நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் என்று சொன்னால், இன்றைய குடும்ப உறவுகள் பிணைந்து இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பமும் கூட. ஆனால் இன்றைய யதார்த்தமான சூழ்நிலையில் குடும்பத்தில் உறவுகள் பின்னி பிணையவும் இல்லை, இருக்கக்கூடிய உறவுகள் தனித்தனியாக இருக்கிறது. ஆகவே குரலை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற குரலை சொல்லி அன்பை போதிப்போம், அன்பை விதைப்போம், அன்புடன் வாழ்வோம் என்று சொல்லி, என்னை போன்றவர்களுக்கெல்லாம் முகவரி யார் என்று சொன்னால் நாங்கள் ஒற்றை வார்த்தையில் சொல்லுவோம், அது மதுரை முத்து என்பதுதான் எங்கள் முகவரி. உங்கள் வாய்ப்புக்கும் அன்புக்கும் மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். மற்ற இடங்களெல்லாம் நான் பேசிவிட்டு அந்த இடத்தை மட்டும்தான் விட்டு செல்வேன். இந்த சிவகாசியில் மட்டும்தான் உங்கள் இதயத்தை தொட்டு பாருங்கள், இந்த சவுந்தர பாண்டியன் இதயமே உங்களிடம்தான் இருக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.